நண்பர்களே 10 நாளாக ஜிம்முக்கு போக முடியல. வீடு இந்த கண்டிஷனில் இருக்குது. மொத்தமாக பிரித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் கூட எங்கே இருக்குன்னு தெரியல. டிஷர்ட் ஷார்ட்ஸ்லாம் கூட இதை கூட நேற்று நைட்டு எங்கே தான் தேடி எடுத்தேன். இப்போ தான் வீடு கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும், அப்புறம் தான் ஜிம்முக்கு போக முடியும். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நவம்பர் 20ஆம் தேதி சேலத்துலேருந்து மகத்தீர் முகமதுன்னு ஒருத்தர் ஜிம்முக்கு போவாராம். 35 வயசோ 36 வயசோ. ஜிம்மில் ரொம்ப கடுமையாக உடற்பயிற்சி செய்வார். செஞ்சு முடிச்சுட்டு ஸ்டீம் பாத் எடுக்கிறதுக்காக அந்த ஜிம்லேயே பாத்ரூம்குள்ளே போனால் ரொம்ப நேரம் திரும்பி வரலன்னு பார்த்தா அவங்க ரூம்லேயே செத்து கிடந்தாருன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆள் பார்த்தா ஃபோட்டோவில் பார்த்தா நல்ல பல்காக இருக்கார், நல்ல பாடியாக இருக்கார். இவர் ரொம்ப அதிகமான உடற்பயிற்சி செய்தார். உடனே ஒரு கோஷ்டி என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, ஜிம்முக்கெலாம் போகக்கூடாது, எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்கள நான் தப்பு சொல்லலை. இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்த்தா இது பெருசாக ப்ளோ ஆகும். ஆச்சரியம் என்னென்னா, எங்கள் சீசனில் இது மாதிரி ஆனது கிடையாதுங்க. அப்பயும் எல்லாம் ஜிம்முக்கு வருவாங்க, மூச்சு முட்டை உடற்பயிற்சி செய்வாங்க, க்ளீன் அடிப்பாங்க, ஜெர்க் அடிப்பாங்க, ஸ்குவாட்டு, டெட் லிஃப்ட் எல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி ஆனது கிடையாது. போன வருஷம் ஆகாஷ்னு ஒருத்தர் மெட்ராஸில் இறந்து போயிருக்கார். அவர் ட்ரக்ஸ் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆகாஷ்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் முன்னால் விக்னேஷ்னு ஒருத்தர், அதுக்கு முன்னால் விஷ்ணுன்னு ஒருத்தர். நிறைய அந்த லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே. நான் சர்வதேச லெவலில் சொல்லலை, தமிழ்நாட்டுக்குள்ளேயே சொல்கிறேன். இது ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. நம்ம ஜிம்முக்கு போகிறது, உடற்பயிற்சி செய்கிறது நம்ம உடம்பை வலுவாக வச்சுக்கணும், மனசில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுங்கிறதுக்காக தான் போகிறோம். நம்ம அந்த வெயிட்டு தூக்குறப்ப வர்ற டோப்பமைனே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த டோப்பமைனோட வேலையே. ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ரிவர்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு குளிச்சா ஹார்ட் அட்டாக் வந்துடும், உயிர் போயிடுங்கிறாங்க. அப்போ 82 சிறுத்தை ஜிம் போனப்பவும் ரைட், அப்போ எனக்கு 15 வயசு. 88 இதில் ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷனுக்காக சிறுத்தை ஜிம் போனப்போ அப்போ எனக்கு 21 வயசு, 20-21 வயசு. காலம்பரம் 4:30 மணிக்கு ஜிம்முக்கு போயிடுவேன். அப்போ எல்லாருமே காலம்பரம் 4:30க்கு எழுந்துருவாங்க. 4:30க்கு ஜிம்முக்கு போயிட்டு வீட்டுக்கு 6:15 7-7:15 வீட்டுக்கு வந்துடுவேன். ரன்னிங் போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு, இல்லை ஜிம்முக்கு போயிட்டு ரன்னிங் போயிட்டு ரெண்டும் பண்ணுவேன். ஜிம்முக்கும் போவேன், பழைய காவேரி பாலத்தை ரன்னிங்கும் போவேன். போயிட்டு வந்த உடனே வீட்டில் குளிச்சாகணும். அதே மாதிரி நானும் நவநீத கிருஷ்ணனும் சிறுத்தை ஜிம் போயிட்டு இருந்தப்போ அப்போ 2 ஷிஃப்ட்டு மாறினப்போ சாயங்காலம் ஜிம்முக்கு போவோம். சாயங்காலம் ஜிம்முக்கு போனால் வேர்த்து கொட்டும், சட்டையெல்லாம் வேர்த்து கொட்டி சப்புன்னு அங்கேருந்து தயக்காரத்தர் சிறுத்தை ஜிம்லேருந்து வீட்டுக்கு நடந்து வந்த உடனே எல்லா துணியும் நினச்சி போட்டு குளிச்சாகணும். குளிச்சுட்டு திரும்ப திருவானக்காவல் கோயிலுக்கு போவோம். அதான் பெரிய பியூட்டி. 7 மணி 7:30 மணிக்கு முடிச்சு லூனா இருந்துச்சு. அப்போ லூனா அங்கே வைக்க பயமாக இருக்கும், வைக்க மாட்டேன். இல்லை சைக்கிள் இருந்துச்சு. இருந்தாலும் 2 பேர் நடந்தே டே சீக்கிரம் குளிச்சுட்டு வாடா, கோயில் போகணுண்டா அப்படிமா. என்ன பண்ணுவோம், அந்த இதோட ஹீட்டு கூட ஆறாமல் அது அந்த இதில் குளிப்போம். இல்லை ஜிம்முக்கு போயிட்டு குளிச்சா உயிர் போயிடுங்கிறது என்னால் நம்ப முடியல. என்ன காரணம்னு தெரியலை. இது ஒரு காரணமாக இருக்கும்னு எனக்கு சொல்ல தோணலை எனக்கு. இதை விட கொடுமை என்னென்னா, அந்த 99ல் நான் உடம்பை நல்லா பீக்கில் ஏற்றினப்போ அப்போ ஜென்ரல் ஷிஃப்ட்டு காலம்பரம் 6:45 வீட்டை விட்டு இறங்கி ஆகணும். அப்போ தான் கம்பெனி பஸ்ஸை பிடிக்க முடியும். 7 மணிக்கு கிராப்பட்டியில் சைக்கிளில் தான் போவேன். அப்போ என்ன செய்வேன்னா, காலம்பரம் 4:45 எழுந்திரிச்சு, 4:30க்கு எழுந்திரிச்சு 5:15 ஜிம்மை திறந்து 6:15 வரைக்கும் எக்ஸசைஸ், வெரி ஹெவி ஒர்க் அவுட். அப்போ தான் உடம்பு நான் மேக்ஸிமம் ஏற்றினது. 6:20க்கு வீட்டுக்கு நடந்தான் போவேன். அங்கே அந்த பட்டறையில் ஆணியாக இருக்கும், சைக்கிள்லாம் பஞ்சர் ஆகிடுன்னு சொல்லி சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். வீட்டுக்கு 6:25க்கு கோழி குளியல், அறக்க பறக்க தண்ணியை கொட்டிட்டு 4 இட்லியை தூக்கி வாயில் தூக்கி போட்டுட்டு 6:45க்கு லுங்குன்னு ஓடணும். ஆனால் ஜிம்மு போயிட்டு குளிக்கிறதுனால உடனே உயிர் போயிடுங்கிறத என்னால் நம்ப முடியல. சில பேர் இந்த மகத்தீர் முகமதுங்கிற நண்பர் பெரிய மன உளைச்சலில் இருந்தார், மன பாரத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்ட்டு. மிகவும் வருத்தமான விஷயம். நான் இந்த மன உளைச்சலை பற்றி பேசியிருக்கேன். யாரையும் நம்பாதீங்க. நமக்கு வாழ்க்கையில் இதுதான் நடக்கும்னு நினச்சிக்கணும். மன உளைச்சல் அப்போ எங்களுக்கு இருந்தது, அப்போ வேறு மாதிரி இருந்தது. அப்போ கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன், சாயங்காலம் நேராக கம்பெனி பஸ்லேருந்து அப்படியே மார்க்கெட்டில் பஸ்ஸை பிடிச்சி மார்க்கெட்டில் இறங்கி நேராக சிறுத்தை ஜிம் போயிடுவேன். தேக்கரத்துக்கு ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸோடைய ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு பேண்ட்டோடையே போய் அங்கே போய் என்ன பண்ணுவேன், சட்டையை மட்டும் வெறும் பேண்ட்டோட எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நடக்கும். அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், ஒர்க்கில் பயங்கர டென்ஷன். மேனேஜர் இது பண்ணுவார், இப்போ திட்டுவார், சண்டை நடக்கும். ஏதாவது வர கஸ்டமர்ஸ் வருவாங்க, சப்ளையர்ஸ் வருவாங்க, பெரிய பிரச்சனை வரும். 5 மணிக்கு கிளம்புறப்ப பஸ்ஸில் ஏறி உட்காடுறப்ப அப்படியே ஆணு தான் ஏறி உட்காரும். பஸ்ஸில் ஏறினோடனே படுத்து தூங்கிடுவோம். ஜென்ரல் ஷிஃப்ட்டில் எல்லாருமே படுத்து தூங்கிடுவோம். செகண்ட் ஷிஃப்ட் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் யாரும் தூங்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும் பாதி பேர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் அது வரைக்கும் சண்டை போட்டுருக்கிற ஆள் பூரா பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஒருத்தர் தோளில் ஒருத்தர் சாஞ்சு படுத்து தூங்கிடுவோம். அந்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் எங்களுக்கு இந்த மாதிரி டிப்ரெஷன், உயிர் போகிற அளவுக்கு வரும்னா நாங்கள் நினச்சோம். அப்போ எங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு, நிறையா பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் அதோட ஜிம்முக்கு போனால் நமக்கு வந்து உடம்புல ஒரு உற்சாகம் வரும், உடம்புலையும் மனசுலையும் ஒரு உற்சாகம் வரும்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த டோப்பமைன்ங்கிறலாம் இப்போ தான் தெரியுது. அப்போலாம் நான் ஏதோ புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் நெட்டில் தட்டினாலே வந்துடுது. இந்த டோப்பமைன்ங்கிறதே ஒரு மனுஷனை உற்சாகப்படுத்துறது தான் அப்படின்ட்டு. பாவம் அந்த நண்பருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இது மாதிரி நடந்திருக்கு. என்னன்னா உடனே ஒரு கோஷ்டி கிளப்பிட்டு வந்துட்டாங்க. ஐயோ ஜிம்முக்கெல்லாம் போகக்கூடாது, ஜிம்முக்கு போனால் அப்படி தான் செத்து போவீங்க, ஜிம்முக்கெல்லாம் போகாதீங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணாதீங்க, வீட்டில் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஜிம்முக்கு கூட போக வேண்டாம்ப்பா, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க அப்படிங்கிறதான் நான் சொல்கிறது. இன்னும் நிறைய வீடியோக்கள் இதை பற்றி பேசுவோம். இப்போ நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ் செய்கிறேன், என்னால் முடிஞ்சதை விட நான் கூட தான் செய்கிறேன். எனக்கு வந்து நேரத்துக்கு சரியாக சாப்பிட முடியல, சில சிக்கல்லாம் இருக்குது, உடம்பு ஏறலை. ஆனால் இந்த ஸ்டெராய்ட்ஸ்னு நான் வந்து யோசித்து பார்த்ததே கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதுதான் வரும், வரதை செய்வோம் நம்ம. இப்போ ஏதோ ஒரு பெனிஃபிட் வருதுங்கிறதுக்காக செஞ்சுட்டு பின்னால் வருத்தப்பட வேண்டாம். இப்போ எனக்கு வந்து வயசாச்சு, இனிமேல் எனக்கு ஒன்றும் பெரிய ஆம்பிஷன்லாம் கிடையாது. ஏதோ ஜிம்முக்கு போகணும், எக்ஸசைஸ் செய்யணும், வாழ்க்கையை வாழணுங்கிறது தான். ஆனால் என்ன நடக்குதுன்னா இந்த ஸ்டெராய்ட்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமாக இப்போ வந்து புழங்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பவர் லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங், பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப்ஸ்லேயே ஸ்டெராய்ட்ஸ் புழங்குது. ஒரு மனுஷனால் தான் பாடி வெயிட் மாதிரி 3 மடங்கு தான் டெட்லிஃப்ட் தூக்க முடியும். ஆனால் இப்போ 60 கிலோ பாடி வெயிட் உள்ள பையன் சாதாரணமாக 200 கிலோ காம்படிஷனில் டெட்லிஃப்ட் தூக்குறான். ஆனால் விசாரிச்சா என்ன தெரியுது, நான் எதுவும் சட்ட சிக்கலில் மாட்டிக்க விரும்பல, ஆனால் விசாரிச்சா என்ன தெரியுது, இந்த ஸ்டெராய்ட்ஸ் வந்து அதிகமாக புழங்குது. உண்மை அதுதான். இது எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, நமக்கு எதுக்கு ஸ்டெராய்ட்ஸ், உடம்பு ஏறின வரைக்கும் வந்து எவ்வளோ முடியுதோ போகணும் நான் விட்டுருவேன். இப்போ நான் எனக்கு தேவையில்லை, நான் 150 கிலோ டெட்லிஃப்ட் போட்டாலும் சரி, 250 போட்டாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. அதை பற்றி 100 போய் நிறுத்தினாலும் சரி கவலை இல்லை. ஆனால் இப்போ நிறையா பசங்களை நான் சொல்வேன், நீங்கள் ரயில்வே இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். ரயில்வேல மொத்தம் 84 ஸ்போர்ட்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஸ்டேட் லெவலில் டாப் 3, நேஷனல் லெவலில் டாப் 3 ஒரு காம்படிஷனில் ப்ளேஸ் பண்ணினா தான் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் அந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பசங்க எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, இந்த கபடி, வெயிட் லிஃப்டிங், பாடி பில்டிங் எல்லாத்தையும் நான் ஃபோனில் பேசுகிறேன், மெசஞ்சரில் பேசுகிறேன். எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நேச்சுரலாக பண்ணிட்டு போனோம்னா டிஸ்ட்ரிக்டில் கூட டாப் 3ல் ஏதோ ஒன்றில் வந்துடுவோம். ஆனால் ஸ்டேட் லெவலில் போகணும்னா அங்கே எல்லாம் அந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தவங்க வந்துடுறாங்க. ஒவ்வொன்று டெட்லிஃப்ட், ஸ்குவாட், பெஞ்சு ப்ரெஸ்னா ஒவ்வொன்றையும் 10 கிலோ நம்மளோட கூட செய்கிறான். அவன் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து தான் வர்றான். சாதாரணமாக தெரியுது. என்ன காரணம்னா எம்ப்ளாய்மெண்ட். இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது முக்கியம். ரயில்வேல வேலை கிடச்சிட்டாலோ, இல்லை கஸ்டம்ஸ்லேயோ, சென்ட்ரல் எக்ஸைஸ்லேயோ, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி நிறையா இருக்குது, இந்தியன் ஆயில், ஏகப்பட்டதில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனைக்காக நாங்கள் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தால் தான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியும். இப்போ அதுவான்னு முடிவு பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமான முடிவாக இருக்குது. ஏன்னா வேலை கிடச்சிட்டா போதும், வாழ்க்கை செட்டில் ஆகிடும். பட்ட கஷ்டத்துக்கு இந்த பசங்கள்லாம் ஒரு குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டு, ஒரு சேரியில் இருந்துக்கிட்டு, இல்லை ஒரு சாதாரண வாடகை வீட்டில் இருந்துட்டு அவ்வளோ தூரம் போகிறவனுக்கு அந்த வேலை கிடச்சா போதும். அந்த வேலைக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்ய தயாருங்கிற லெவலில் எல்லோரும் வந்துட்டாங்க. அதுமாரி அதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குங்கிறது வேறு. ஆனால் என்ன வருத்தம்னா, என் வயசில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் ரயில்வேக்கு போனாங்க. இங்கே வரங்கநேரியிலேருந்து 2 பேர் ரயில்வேக்கு போனாங்க. ஒருத்தர் என் வயசு கரெக்டாக, இப்போ ஒரு 57 வயசு. அவர் அப்போவே 1984, 85, 86 ரயில்வேல போயிட்டார். ஆல் இண்டியாவில் 100 மீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு வந்தார். இன்னொருத்தர் என்னோட 6 வயசு சின்னவர், அவர் இன்னும் ரயில்வேல இருக்கார். அவர் இங்கே பக்கத்து வீட்டில் தான் இருந்தார். இந்த ஜன்னல் தெரியுது பாருங்க, இந்த ஸ்டோருக்குள்ள தான் இருந்தார். அவர் வந்து இப்போ வந்து ரயில்வேல வந்து இருக்கார். 94 வந்து அவர் வந்து பேஸ்கெட் பால் டீம்லேருந்து உள்ளே போயிட்டார். அவங்களாம் யாரும் ஸ்டெராய்ட்ஸ்லாம் இருக்கலாம். அப்போலாம் ஸ்டெராய்ட்ஸ்லாம் தெரியாது எங்களுக்கு, அப்படி ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது. நல்லா முட்டை திங்கணும், கொண்டக்கடலை சாப்பிடணும், அவ்வளோதான் தெரியும். இப்போ இந்த மாதிரி சப்ளிமெண்ட்லாம் அந்தளவுக்குலாம் கிடையாது இப்போ. ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தால் தான் டாப்பு, ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில் டாப் 3 வரணும்னா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தால் தான் முடியும். அப்போ தான் வேலை கிடைக்குங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இது சரியா தவறான்னு தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்டெராய்ட்ஸுங்கிறது வேண்டாம், தவறுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, வேறு வழியே இல்லைங்க, நாங்கள் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தால் தான் நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும், அப்போ தான் வேலை கிடைக்கும், பின்னால் வர பிரச்சனையை பின்னால் பார்த்துக்கலாம், முதல்ல வேலை கிடச்சிட்டா போதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன், என்ன காரணம் கூட சொல்ல தெரியல எனக்கு. உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள் நண்பர்களே.